$27 பில்லியன் இழந்து 3% கீழே இருந்த டாரிஃபை 18% ஆக்கி 15% கூட போட்டு இந்தியாவை அடிமைப்படுத்தி இருக்கிறார் மோடி. ட்ரம்பிடம் அடிமையாகி இருக்கிறார் மோடி. ரஷ்யாட்ட இருந்த ஆயில் வாங்குறத குறைச்சிருவோம், அமெரிக்காட்ட இருந்த ஆயில் வாங்குவோம், கை இடத்துல போடுவோம், எழுதி கொடுத்து வந்திருக்கியா நீ? அப்ப இதெல்லாம் என்ன ஒட்டுமொத்த லாஸ், லாங் டேர்ம் லீவரேஜையும் அடகு வைத்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனம், இது மாதிரி ஒரு தேச விரோதம் வேற எங்க இருக்கு? 140 கோடி மக்கள் கொண்ட பெரிய பிக் மார்க்கெட், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அவனுக்கு இந்தியா. ஆமா, 0% டாரிஃப்ல உள்ள வரான். அப்ப இந்திய விவசாயிகளுடைய நிலைமை தெருவுல தான். நீ என்ன கிஸ்தி திரை வரி வட்டி, நீ என்ன மாமனா மச்சானா? வரி போடுறதுக்கு நீ யாரான்னு கேட்டிருந்தா வீரபாண்டிய கட்டபொம்மன் நரேந்திர மோடி ஐயா சாமின்னு சவர்கார் மாதிரி காலில் விழுந்துட்டா தம்பி. எப்சின் ஃபைல்ல போய் மாட்டினா அப்புறம் பெண்களுக்கு பயந்து ஓடத்தான் வேணும். எல்லாத்தையும் அடகு வச்சு அமெரிக்காவுக்கு அடகு வைக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது? ஏன் உன் அதானி அம்பானியும் அமெரிக்காட்ட மாட்டிட்டான்னா, உன் அதானி அம்பானியும் இன்னும் 1 மாசத்துல அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னா, உன் எப்சின் ஃபைல்ல நீ மாட்டிருக்கேன்னா, உன் எப்சின் ஃபைல்ல அம்பானி அனில் அம்பானி மாட்டிருக்கான்னா. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அறிவியல் செயற்பாட்டாளர், அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள் நிகழ்வு இணைகிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ட்ரம்ப் மோடி 2 பேரோட சந்திப்பு, 2 பேருடைய நட்பு என்பது இந்தியாவுக்கு நிறைய பலனை கொடுத்திருக்கு. இப்ப பாருங்க, நம்ம 0% அங்கிருந்து பொருளா இறக்குமதி பண்ண போறோம். இதுக்கு மேல என்ன வேணும்? எவ்வளவு பெரிய சாமர்த்திய திறன், சாணக்கிய திறன் பேசிட்டு இருக்காங்களே. உங்களுக்கு ரொம்ப நக்கல் இருக்கியா? இப்படியா நக்கல் பண்றது? இதுக்கும் எக்ஸ்ட்ரீம் ஃபைல் கூட சம்பந்தம் இல்லைன்றாங்க. அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது ஒரு நாள் முன்ன, இது ஒரு நாள் பின்னன்றாங்க. அப்படியா? அதாவது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட, ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமிய, ஃபாரின் பாலிசி இண்டிபெண்டன்ஸ, எனர்ஜி செக்யூரிட்டிய, எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ, குளோபல் சவுத் லீடர்ஷிப்ப, லாங் டேர்ம் லீவரேஜ அடகு வைத்து, அந்த லாங் டேர்ம் லீவரேஜ் தமிழ் அப்படியே சொல்லுங்க சார். நீண்டகால ஆதாயம், நீண்டகால ஆதாயம் அடகு வைத்து 27 பில்லியன் இழந்து 3% கீழே இருந்த டாரிஃபை 18% ஆக்கி 15% கூட போட்டு இந்தியாவை அடிமைப்படுத்தி இருக்கிறார் மோடி. ட்ரம்பிடம் அடிமையாகி இருக்கிறார் மோடி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவரை போய் நீங்க 0%, எங்க வெக்கமா இல்ல? எதுக்கு ரெசிப்ரோக்கல் டாரிஃப் உருவாக்குறேன்னு சொன்னா ட்ரம்ப் சொன்னாரு. அவரு இந்தியா எங்க அமெரிக்கா பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கிறது, அதுக்கு ஈக்குவலண்டான வரியை நான் விதிப்பேன்னா ஈக்குவலண்டான வரி தானே விதிச்சிருக்கணும். 25% உடனே கூட்டினார். 3% கீழே இருந்ததை 25% ஆக்கினார். அதுக்கு பெனால்டி 25% போட்டாரு. 50% ஆக்கினாரு. 50% ஆக்கினாரு. 500% ஆக்கிடுவேன் ரஷ்யாட்ட இருந்த ஆயில் வாங்கினேன்னு மிரட்டினார். இன்னைக்கு என்ன எழுதி கொடுத்துட்டு வந்திருக்க? ரஷ்யாட்ட இருந்த ஆயில வாங்குறத குறைச்சிருவோம், அமெரிக்காட்ட இருந்த ஆயில் வாங்குவோம், வெனிசுலாட்ட இருந்து ஆயில் வாங்குவோம், கை நீட்டுற இடத்துல போடுவோம், எழுதி கொடுத்து வந்திருக்கியா நீ? அப்ப இதெல்லாம் என்ன ஒட்டுமொத்த லாஸ்? நான் டீட்டெயிலா சொல்ல முடியும், எனக்கு டைம் இருக்கான்னு தெரியல. ஆனா ஒட்டுமொத்த லாஸ் $27 பில்லியன் இந்த டீலுக்கு போனதுனால. எதுல லாஸ்? எனர்ஜி செக்டார்ல லாஸ், டிஃபென்ஸ்ல லாஸ், இண்டஸ்ட்ரியில லாஸ். ஆமா, டிஃபென்ஸ் அடுத்து டிஃபென்ஸ் வந்துடும். இண்டஸ்ட்ரியில லாஸ். அமெரிக்காவுடைய பொருள்கள்ல இறக்குமதி பண்றதுல 0% டாக்ஸ்ல என்ன ஆகும்? அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி போட்டு $500 பில்லியன் வாங்க போறது. 500 பில்லியன் அக்ரிகல்ச்சர் வாங்கினோம்னா அக்ரிகல்ச்சர் அங்க இருக்கக்கூடிய அத்தனை அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸும் இங்க இந்தியாவுக்கு வரும். அது எப்படி சார்? அங்க இருந்து என்ன இங்க வரும்? அங்க இருந்து வெஜிடபிள் வரும், ஃப்ளவர்ஸ் வரும், ஃப்ரூட்ஸ் வரும், கிரைன்ஸ் வரும், அக்ரிகல்ச்சருக்கு தேவையான கமாடிட்டிஸ் வரும், அக்ரிகல்ச்சர் தேவையான பெட்ரோகெமிக்கல் வரும், எல்லாம் வரும். அத்தனையும் 0% டாக்ஸ்ல வந்தா இங்க இருக்கக்கூடிய பெட்ரோகெமிக்கல் கம்பெனி மூடணும், அக்ரிகல்ச்சர் விவசாயிகள் தெருவில் போகணும், விவசாய பொருள் கூட்டு உற்பத்தி பண்றவன் அத்தனை பேரும் தெருவில் போக வேண்டியிருக்கும். இவன் எவனுமே கமாடிட்டியா அமெரிக்காவுடைய பொருளோட கம்பீட் பண்ண முடியாது. நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய
தக்காளியும் வெண்டைக்காயும் கத்திரிக்காயையும் நீங்க விற்க முடியாது. அதை விட கம்மியான விலைக்கு இந்த அமெரிக்கா கத்திரிக்காயும் தக்காளியும் கிடைக்கும். அமெரிக்கா ஆப்பிள் கிடைக்கும். அமெரிக்காவில் ஆப்பிள் விளையாது. ஆனா அமெரிக்கா அங்கேயாவது வாங்கி கொண்டாந்து உங்கள்ட்ட கொடுப்பான். ஆரஞ்சு, திராட்சை வரும், வாழைப்பழம் எல்லாமே இங்க வரும். அது மக்களுக்கு லாபமா தானே சார் பார்க்கும். கிரைன்ஸ் வரும். நம்ம ஊர்ல இப்ப மக்களுக்கு லாபம் வரும். மக்களுக்கு எப்ப லாபம் வரும்? இங்க இருக்கக்கூடிய கொக்கோ கோலா கம்பெனி எப்ப வந்துச்சு? எப்படி வந்துச்சு? ஃபேண்டா ஏற்கனவே இருந்த காலிமார்க்கு காலியா காலி ஆயிடுச்சு. ஆமா ஆமா. பவன்டோவாய் மாதிரி கடைசியில் தெருவில் போயிட்டானா? அப்ப இங்க இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாம் காலி ஆயிருமா? அப்ப அமெரிக்கன் பொருள் வந்து குறைஞ்ச விலை கொடுப்பான் முதல்ல, அப்புறம் அதிக விலை ஆயிருவான். அப்ப மார்க்கெட் வந்து 140 கோடி மக்கள் கொண்ட பெரிய பிக் மார்க்கெட், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அவனுக்கு இந்தியா. ஆமா, 0% டாரிஃப்ல உள்ள வரான். உள்ள வந்தானா பெரிய மார்க்கெட். இத வரலாற்று சாதனையால சார் சொல்றாங்க. வரலாற்று சாதனையா? இது மாதிரி ஒரு அயோக்கியத்தனம், இது மாதிரி ஒரு தேச விரோதம் வேற எங்க இருக்கு? அப்ப நீ வந்து என்ன பண்ணிருக்கணும்? ஒரு விஸ்வகுரு, ஒரு 56 இன்ச்சு மார்பை கொண்டவர், கடவுளின் அவதாரம் சார். கடவுளின் அவதாரம் அவர் சொல்றாரு. அவர் சொன்னவர், நம்ம சொல்லல, அவர் சொன்னவர். கடவுளின் அவதாரம், 3 முறை பிரதமர், பகல்காம் தாக்குதலை சரியாக ஆபரேஷன் சிந்தூரில் வெற்றி பெற்றவர். இதெல்லாம் எப்படி வந்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, அது நவராணைய கேட்டா தான் தெரியும். ஓகே, ராகுல் காந்தியை கேட்டா தெரியும், சுப்பிரமணிய சாமியை கேட்டா தெரியும். அவர் தெளிவா சொல்றாரு. அவர் தெளிவா தெரியும். சோ இத்தனையும் மார்பு கொண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? அமெரிக்கா என்னை அடிமைப்படுத்த முடியாது. வரி வட்டி, நீ என்ன கிஸ்தி திரை வரி வட்டி, நீ என்ன மாமனா மச்சானா? வரி போடுறதுக்கு நீ யாரான்னு கேட்டிருந்தா வீரபாண்டிய கட்டபொம்மன் நரேந்திர மோடி ஐயா சாமின்னு சவர்கார் மாதிரி காலில் விழுந்துட்டா தம்பி, எட்டப்பன் மாதிரி. ட்ரம்ப் அண்ணாச்சி, மோடி தம்பி, அண்ணன் தம்பி வந்து அண்ணன் காலில் விழுந்துட்டாரு. சரணாகதி, டோட்டல் சரணாகதி. பெனிசுலா ஆயில வாங்குவேன், ரஷ்யா ஆயில வாங்க மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன்னு பியூஷ் கோயல கேட்டா அது எனக்கு தெரியாது, ஜெய்சங்கரை கேளுங்க. ஜெய்சங்கர் கேட்டா அது எனக்கு தெரியாது, நீங்க பியூஷ் கோயல கேளுங்க. 2 பேருக்கு தெரியாது. யாரா கேட்கணும்னு கேட்டா மோடிட்ட கேட்டா அவர் பார்லிமெண்ட்ல இருந்து தலைகால் பின்னங்க அடிக்க நம்ம விஜய் ஓடுன மாதிரி ஓடுறாரு. தாக்க முயற்சி பண்ணீங்களாமே சார் பார்லிமெண்ட்ல? தாக்க முயற்சி பண்ணீங்களாமே? வயசு பெண் எம்பிகள் எல்லாம் போய் திரு மோடி அவர்களை தாக்க முயற்சி பண்றாங்க. திரு மோடி அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சபாநாயகர் சொல்றாரு. அப்படியா? எப்சின் ஃபைல்ல போய் மாட்டினா அப்புறம் பெண்களுக்கு பயந்து ஓடத்தான் வேணும். எப்சின் ஃபைல்ல மாட்டினா பெண்களுக்கு பயந்து தான் வேணும். 60 வயசு எம்பி தாக்கிடுவாங்கன்னு சொல்லி மோடி ஓடினாருன்னா அப்புறம் 56 இன்ச்சு மார்புக்கு என்ன இருக்கு? அப்ப எப்படி நீ காப்பாத்துவேங்களா? எப்படியா காப்பாத்துவ சொல்லுங்க? எப்படி காப்பாத்துவீங்க? சரி, நீ என்ன பண்ணிருக்கணும்? ஒரு 56 இன்ச்சு மார்பு கொண்டவர், இந்திய தேசத்தின் நன்மை கொண்டவர், இந்திய தேசத்தை ஒரு உயர்ந்த தேசமாக உருவாக்கக்கூடிய வல்லமை மிக்கவர், இரும்பு மனிதர். ஆர்.பி. உதயகுமார் சொல்றாரு இரும்பு மனிதர். அப்ப இரும்பு மனிதர் எப்படி பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? ட்ரம்ப், நீ வரி விதிக்கிற வரிக்கெல்லாம் நான் கட்டுப்பட மாட்டேன், அது வேற ஆள பாரு. நீ இருப்பது இன்னும் 2 வருஷம். 2 வருஷம் நீ போன பிறகு நான் பாத்துக்கிறேன், உங்களோட வர்த்தகம் பண்ணிக்கிறேன், உன் வேலையை பாருப்பா தம்பி. அண்ணா வேலையை பாரு அண்ணா, நான் வந்து யூரோப்பியன் யூனியனுக்கும் நாட்டோவுக்கும் ஏசியாவுக்கும் பிரிக்ஸ்லயும் நான் என் வர்த்தகத்தை பலப்படுத்துறேன். அங்க எனக்கு பண்ணியிருந்தா யூரோப்பியன் யூனியன் பிரிக்ஸ் வர்த்தகம் பண்ணியிருந்தா எனர்ஜியில, அக்ரிகல்ச்சர்ல, இண்டஸ்ட்ரியில, மேனுபேக்சரிங் செக்டார்ல எல்லாத்துலயும் ஓகே 65 பில்லியன் லாபம் தமிழ் இந்தியாவுக்கு. எவ்வளவு? 65 பில்லியன் லாபம். அமெரிக்காட்ட போனது 27 பில்லியன் நஷ்டம். இந்த ஒப்பந்தத்தின் மூலமா இதுல நட்டம் 27 பில்லியன் நஷ்டம். இதுல 65 பில்லியன். யூரோப்பியன் யூனியன் போனா 65 பில்லியன் லாபம். அது மட்டும் இல்ல, அமெரிக்காவிட்ட போய் இன்னைக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததுனால ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி ஃபெயிலியர், ஃபாரின் பாலிசி ஃபெயிலியர், எனர்ஜி செக்யூரிட்டி ஃபெயிலியர், எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் ஃபெயிலியர், குளோபல் சவுத் லீடர்ஷிப் காணாம போச்சு, லாங் டேர்ம் லீவரேஜ் காணாம போச்சு. எல்லாத்தையும் அடகு வச்சு அமெரிக்காவுக்கு அடகு வைக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது? ஏன் உன் அதானி அம்பானியும் அமெரிக்காட்ட மாட்டிட்டான்னா, உன் அதானி அம்பானியும் இன்னும் 1 மாசத்துல அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னா, உன் எப்சின் ஃபைல்ல நீ மாட்டிருக்கேன்னா, உன் எப்சின் ஃபைல்ல அம்பானி அனில் அம்பானி மாட்டிருக்கான்னா, அப்ப இதுக்கெல்லாம் வந்து நீங்க பண்ண தப்புக்கு ஒட்டுமொத்த இந்தியாவின் நலன்களை, ஒட்டுமொத்த இந்தியாவின் விவசாயத்தை, ஒட்டுமொத்த இந்தியாவின் பொருளாதாரத்தை நீ அடகு வச்சுட்டு
இந்தியாவின் சுயசார்பை அடகு வச்சிருக்க, இந்தியாவின் தற்சார்பு அடகு வச்சிருக்க, இந்தியாவின் ஃபாரின் பாலிசியினுடைய இண்டிபெண்டன்ஸ் அடகு வச்சிருக்க, இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அடகு வச்சிருக்க, ட்ரேட் பாலிசி வந்து லிங்கிங் வித் எனர்ஜி செக்யூரிட்டி அடகு வச்சிருக்க. ஆனா இது எதையுமே அடகு வைக்காம, ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை மெயின்டைன் பண்ணி, ஃபாரின் பாலிசியை அடகு வைக்காம, எனர்ஜி செக்யூரிட்டி அடகு வைக்காம, எனர்ஜி இண்டிபெண்டன்ஸை பாதுகாத்து, குளோபல் சவுத் லீடர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி, சாங்ஷன் எக்கனாமிக்கெல்லாம் நீ லீடரா மாறி, யூரோப்பியன் யூனியனோட, நேட்டோவோட, ஏசியாவோட, பிரிக்ஸோட நீ வர்த்தகத்தை மேம்படுத்துவேன், இன்னும் 2 வருஷத்துக்கு அமெரிக்காவோட வர்த்தகம் கிடையாதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன்னா $65 பில்லியன் நமக்கு இந்தியாவுக்கு லாபம். ஒரு வீரமுள்ள அவன் அப்பதான் நீ விஸ்வகுரு, அப்பதான் நீ வந்து இந்தியாவின் 4வது முறை பிரைம் மினிஸ்டர், அப்பதான் நீ வந்து 56 இன்ச்சு மார்பை கொண்டவரை ஏத்துக்க முடியும். எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டுட்டு வந்துட்டு இங்க வந்து பேசுற. எங்க இதை வந்து நான் சேலஞ்ச் பண்றேன், நீ பதில் சொல்லுங்க. நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லுங்க இந்த கேள்வி. ஏன் EU ரூட் எடுக்கல, ஏன் நாட்டோ ரூட் எடுக்கல, ஏன் ஏசியன் ரூட் எடுக்கல, ஏன் பிரிக்ஸ் ரூட் எடுக்கல, ஏன் போய் இந்தியாவை வந்து அடமானம் வச்ச? இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மோடி சொல்லுவாரா பதில்? சரி, மோடி பெரிய ஆளு, சொல்ல மாட்டாரு. நிர்மலா சீதாராமன் சொல்லுமா பதில்? நிர்மலா சீதாராமன் பினான்ஸ் மினிஸ்டர், தெரியாது ஒன்றும் தெரியல. பியூஷ் கோயல் சொல்லுவாரா பதில்? அவர் ஏற்கனவே ஒன்றும் தெரியாது, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கேளுட்டாரு. சரி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சொல்லுவாரா பதில்? அவர் எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க பியூஷ் கோயலை கேளுட்டாரு. சரி, இவங்க யாருக்குமே தெரியாது, இவங்களை விட பெரிய சக்தி வாய்ந்த லீடர் அண்ணாமலை இருக்காரு, சொல்லுவாரா பதில்? சொல்லுவாரா? அவரை விட சக்தி வாய்ந்த லீடர் அண்ணாமலை கீழே 1008 அடிப்படைகள் இருக்கு, ஏதாவது சொல்லுமா? ஆனா இவங்க சொல்றாங்க டபுள் என்ஜின் சர்க்கார் வரும். வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? இந்த இந்தியனோட இன்ஜினியரே ஃபெயிலியர் ஆக்கணும். தமிழ்நாட்டுக்கு டபுள் என்ஜின் எப்படி இருக்கும்? அப்ப என்ன அர்த்தம்? ட்ரம்புக்கு அடிமை மோடி, ட்ரம்புக்கு அடிமை மோடி, மோடிக்கு அடிமை அமித்ஷா, அமித்ஷாவுக்கு அடிமை எடப்பாடி, அமித்ஷாவுக்கு அடிமை டிடிவி, அமித்ஷாவுக்கு அடிமை அன்புமணி, அமித்ஷாவுக்கு அடிமை விஜய். ஆமா, அப்புறம் என்னது சொல்லுங்க? அப்ப எப்படிப்பட்ட அடிமைகளுக்கு நம்ம எல்லாம் ஓட்டு போட வேண்டியது இருக்கு? ஒட்டுமொத்தமாக இந்தியாவை விற்பனை செய்யக்கூடிய வேலையை மிக சரியாக செய்திருக்கு. இந்தியாவை அடமானம் வைத்திருக்கிறார் மோடி. இந்தியாவை அவருடைய நலனுக்காக, அவரை பாதுகாப்பதற்காக, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இருந்து பாதுகாப்பதற்காக, அவரது கார்ப்பரேட் அதானி அம்பானியை பாதுகாப்பதற்காக இந்தியாவின் ஒட்டுமொத்த நலனையும், ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியும், ஃபாரின் பாலிசியையும், குளோபல் சவுத் லீடர்ஷிப்பையும், எனர்ஜி செக்யூரிட்டியும், எனர்ஜி இண்டிபெண்டன்ஸையும், லாங் டேர்ம் லீவரேஜையும் அடகு வைத்திருக்கிறார். அப்ப இந்திய விவசாயிகளுடைய நிலைமை தெருவில் தான். இந்திய விவசாயிகள் சீக்கிரம் தெருவுக்கு வந்துருவாங்க, முடிஞ்சு போச்சு. எதை வேணாலும் அடிச்சா தாங்கிட்டு இருக்கீங்கல்ல, தாங்குங்க. என்னைக்கு நீ இவிஎம்ஐ எதிர்த்து 100% விவிபேட்டை கொண்டு வருவதற்கு மக்கள் இறங்கி மோடியை தூக்கி எறியலையோ, இன்னமும் இந்தியா ஒட்டுமொத்தமாக விற்கப்படும். இந்தியா விற்பனைக்கு இருக்கிறது. நன்றி சார். மிக்க நன்றி.